அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற களிமண் பொம்மைகள் செய்தல் பயிற்சி என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு தாளமுத்து ஓவியர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வரவேற்று, மேலும் இந்நிகழ்வுக்கு வரவேற்றுள்ள கலகல வகுப்பறை சிவா சார் அவர்களையும் சரவணன் சார் அவர்களையும் இந்நிகழ்வின் உங்கள் சார்பாக வரவேற்று, மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்திட திருமிகு கலகல வகுப்பறை சிவா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஓவியர் சிற்பி இன்றைக்கி நமக்கு சிற்பங்களை செய்ய சொல்லித்தர வந்திருக்கிறாரு திரு தாளமுத்து. தாளமுத்து எங்களுடைய மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியோட மாணவர். சென்னை கவின்கலை கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தவர், முதுகலை பட்டம், எம்எஃப்ஏ. ஆர்ட் ஃபீல்டில் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு தெரியாது. ஒரு மருத்துவரை விட, ஒரு பொறியாளரை விட, ஒரு ஐஐடியனை விட அதிகமான மகிழ்ச்சியாகவும் வருமானமாகவும் வாழ்கிற ஒரு தொழில் கலை சார்ந்தது. தாளமுத்து மிகச்சிறந்த சிற்பி. இந்தியாவில் முக்கியமான சிற்பிகளில் ஒருத்தர். நமக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் இந்திய அளவில் எல்லா கலை கண்காட்சியிலும் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா இங்கே உள்ள பத்திரிகையில் மீடியாலே தெரியாது. இந்தியாவோட முக்கியமான பினாலே கொச்சி பினாலே 2 வருஷத்துக்கு ஒருக்கா உலக அளவில் உள்ள எல்லா ஓவியர்களும் சிற்பிகளும் கொச்சி நகரம் முழுக்க தங்களுடைய கலை படைப்புகளை வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் ஆர்ட் இருக்கும். இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கொச்சி ஒரு டூர் போயிட்டு வாங்க. அப்போ தெரியும் கலை எவ்வளவு உன்னதமான விஷயமா இருக்குது. ஒரு இந்தியாவில் கேரளாவில் அதை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றது. அதில் தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை காட்சிக்கு வச்சுருக்காரு. அறிமுக காட்சி இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்து இந்தியாவின் மிக முக்கியமான கேலரி அப்படின்னு சொன்னால் அது ஜஹாங்கீர் ஆர்ட் கேலரி மும்பையில். அதில் ஒரு படைப்பை காட்சிக்கு வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு 7 வருஷம் காத்திருக்கணும். தாளமுத்தோட ஒர்க்கு அவங்களோட குரூப் ஷோவாக அடுத்த மாதம் இருக்குது. இந்த மாதம் கடைசியில் ஆரம்பிக்குது அந்த ஷோ. அவ்வளோ முக்கியமான ஒரு வளரும் ஓவியர், சிற்பி. நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி, அரிசிகளை பற்றி அவருடைய சிற்பங்கள் இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான பெரும்பாலும் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம் இல்லையா ஆர்ட்டோட. இப்போ சமீபத்தில் செய்தியில் பார்த்துருக்கீங்களா, உசேனோட பெயிண்டிங் ஒன்று விற்பனையாச்சு. யாராவது பார்த்தீங்களா செய்தியில்? எவ்வளோ ரூபாய்க்கு போச்சு எம்எஃப் உசேனோட பெயிண்டிங்? யாருமே பார்க்கல. சும்மா ஒரு 130 கோடி ரூபா தான். ஆமாம், 130 கோடி. எம்எஃப் உசேன் இறந்து போயிட்டார். ஸோ இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கிற பெயிண்டிங்ஸ் அவரோடது. அதுக்கு அடுத்தெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 129 கோடி 128 கோடியில் ஆள் இருக்குது. ஸோ தாளமுத்தோட ஒரு ஒர்க்கு சொல்லாமா என்ன? இப்போதைக்கு ஹையஸ்ட் எவ்வளவு? 12-13 லட்சத்துக்கு போகுது ஒரு சிற்பம். சார் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் தேடினீங்கன்னா, தாளமுத்துன்னு தேடினீங்கன்னா அவரோட ஒர்க்கு பார்க்கலாம். பெரிய பெரிய அரிசி இருக்கும். இப்போ பண்ணது 4 அடி வட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரிசி ரகங்களையும் அதில் பெரிய சைஸாக செஞ்சு அந்த பெரிய அரிசிக்குள்ளே ஒரிஜினல் அரிசி இருக்கும். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஒர்க்கை பார்க்க.
மீடியாவில் போய் தேடி பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிற்பி. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறாரு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறோம். குருவி செய்யலாமா? எத்தனை பேருக்கு பிடிக்கும் குருவி? மற்றவங்களுக்குலாம் பிடிக்காதா? இங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கவனிங்க, குருவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. கவனி இங்க பாருங்க. செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அது என்ன ஃபார்ம்ல இருக்கோ அதை பண்ணணும். குருவி எப்படி இருக்கும்? ரவுண்டா தலை இருக்கும், வால் இருக்கும், வேற என்ன இருக்கும்? ரெக்கை இருக்கும், வேற கண்ணு இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணணும். ஃபஸ்ட்டு உடம்பு தான் பெரிய பாட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு உடம்பு பண்ணணும். இங்க கவனி, அவர் எப்படி பண்றாருன்னு பாரு. இங்க பாருங்க, இங்க கவனி, தலை, உடம்பு, வால் மூணும் பண்ணியிருக்காரு. இப்போ என்னமோ ஒட்ட வச்சுட்டு இருக்கிறாரு. குருவி கால் எத்தனை இருக்கும்? பேப்பர் எடுத்து. கால் எத்தனை இருக்கும்? கால் கால் ரெண்டு இருக்கும். குருவி கால் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. கால் ஒல்லியா இருக்குமா, குண்டா இருக்குமா? ரெக்கெல்லாம் வச்சுட்டாரு அதுக்குள்ள. நீ இன்னும் வரல? ஆமாம். நல்லா வந்துருச்சு. ரெக்க ஒட்டு. ரெக்க ஒட்டியிருக்காருல, அது மாதிரி சைடில் ஒட்டு. சூப்பர். ரோபோ. குருவி செய்ய ஆசைப்படுறவங்க குருவி செய்யும்போது இங்கே பார்த்துட்டே இருக்கணும்.
எப்படியெல்லாம் மாறிடுச்சா? செய்கிறாங்கன்னு. நமக்கு சிலை செய்ய வரணும் அப்படின்னா ஒரு ரகசியம் இருக்குது. வாயை மூடிக்கிறணும். ஆரம்பிக்கும்போது வாயை மூடிட்டு முடிக்கிற வரைக்கும் மூடி இருந்தோம்னா கரெக்டாக என்ன செஞ்சிடும், குருவி வந்துடும். அந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அங்கே பார்த்துட்டே இருக்கணும். முழுசாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். பார்த்து பார்த்து உடனே செஞ்சுட்டு இருந்தோம்னா அது வராது, மிஸ் பண்ணிடுவோம். நானாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு செய்கிற குட்டீஸ் நீ பாட்டு செஞ்சுட்டே இருக்கலாம், ஓகே, எந்த தடையும் இல்லை. ஆனால் குருவி செய்கிறவங்க மட்டும் இங்கே பார்க்கணும். யாரெல்லாம் குருவி பண்றீங்க? ஆ இப்படி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க, பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ செஞ்ச வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு அடுத்து வரும். மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஒரு குருவி, அது அப்படியே வரும் கைக்கு. உனக்கு தெரியணும்னு கொஞ்சம் பெரிய குருவி, பெரிய புறாவை பண்ணிட்டு இருக்கு. ஆ பாரு, போ போ. பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு ஃபார்ம், அந்த பேசிக் ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா, இப்போ அப்படியே நிறுத்திட்டு இவர் நிறுத்திடுவார். அது நிறுத்துப்பா. இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்க, கையில் வச்சு அப்படியே உருட்டினா வரும். ஆ பக்கத்தில் இப்போ வருவார், வந்து சொல்லி விடுப்பேன். பேப்பர், அந்த பசங்களுக்கு பேப்பர். ஆ சரி சரி, பசங்களுக்கு play பண்ணுங்க. என்ன பண்ற? இது என்னது? நீ எதுவும் பண்ணலையா? போனா பட்டன்லாம் காணோம். புரிவியா? நீ எதை புழு பண்ணிட்டு இருக்க? கேட்டப்பில்ல. ஓ இப்படி இங்கே கூட
என்ன பண்ணணுமா? இப்படி மெர்ஜ் பண்ணணும். தனித்தனியாக வைக்காம இப்படி இது பண்ணிடுறோம் தனித்தனியாக. அப்படிதான் மெர்ஜ் ஆகும். ரெக்கை இருக்குன்னா அதுக்கப்புறம் ரெக்கை. என்னது? இது என்ன பண்ணணும்னா தனித்தனியாக வைக்காம இப்படி சேர்த்து விட்டுறோம். அப்போ தான் பாம்பு வந்து உழுகாமல் நிற்கும். இப்படி பண்ணணும். சரி. இது வந்து கிளே அப்ளை பண்ணும்போது இப்படி பண்ணணும். அப்போதானே எல்லாத்துக்கும் கேட்கும். இங்கே பாரு, இங்கே பாரு. ஆமாம். இப்படி மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். நீ எதுவும் பண்ணலையா? சரி சரி. நீ என்ன பண்ணுற? என்ன புரிய பண்ணியா? இப்படி இது பண்ணு. உன்னோட சேர்த்து விட்டுருணும். மெர்ஜ் பண்ணணும். அப்போதான் இருக்கும். இல்லாட்டி தனித்தனியாக வந்துடும். பேட்ச் பேட்சாக வந்துடும். பாரு. இதே மாதிரி அங்கிட்டு நீ ரெக்க வச்சிருக்கணும். அது சரி சரி. வைக்கும்போது உன்னோட மெர்ஜ் பண்ணணும். தனித்தனியாக வச்சா நிற்காது. உன்னோட மெர்ஜ் பண்ணும்போது இப்படி அந்த இழுத்தாலும் ஃப்ளெக்சிபிளாக வரும். வாங்க. என்னது இது? புரியுவியா? இந்த வரேன். ஃபஸ்ட் என்ன பண்ணால் தலை எப்படி ரவுண்டாக இருக்கும்ல, ஒரு ரவுண்டு தலை வச்சுட்டு அதுக்கப்புறமா குருவிக்கு மூக்கு வைக்கணும். நிறைய சீகார்ஸ் வருது. கொஞ்சம் பேர் பிள்ளையார். நீ என்ன பண்ற? மனசுல என்ன தோணுதோ அது வந்துட்டே இருக்கும். கையில வாயை மூடிட்டு அப்படியே வந்துடும்.
அது நீ புரியுதா பண்ணுற விங்ஸா? ரொம்ப தரமான கிளை அது. என்ன பண்ற நீ? என்ன இப்படி நல்லா புரோட்டா உருட்டி வச்ச மாதிரி போகாமல் நிற்கும், சாஞ்சிட்டே போகும். எப்போ லைக் இந்த உருட்டி இருக்குல்ல, இது மாதிரி உருட்டி வை. சின்ன சின்னதாக உருட்டிக்க. கால் வந்துருச்சா? எத்தனை கால்? 4 காலா? நிறைய கால். வை வை, உருட்டி உருட்டி வை. நீ என்ன பார்த்து நல்லா பார்த்து செய்கிறடா. சிறுசாகவே பண்ணு, அப்போதான் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கும். லட்டா இது? இது கேமர். ம், செய் செய். ஆமாம், ஆந்தையா? பூரா கொலக்கட்டையாக வச்சுருக்க. இல்லா குக்கீஸா? ரெண்டு சைடு, ரெண்டு சைடு, ரெண்டு சைடு. இதையே தனியாக அதாவது கிரிக்கெட் வச்சே விளையாட பண்ணணும். ஸ்டம்ப் இங்கே இருக்குது, பேட்டு பாலு ஸ்டம்ப்லாம் தயாராக இருக்குது. என்னது? குருவி வந்து சிறுசாக இருக்கும். அப்புறம் நான் எங்கிட்ட வைப்பேன், நீ பாரு. இதே மாதிரி நீ அங்கிட்ட பண்ணிடணும். பண்ணிடுவா? நீ என்ன பண்ற? பண்ணு பண்ணு. என்னது? புரியா? தலை எப்பவுமே ரவுண்டா அப்படி தானே இருக்கும். குருவிக்கு தலை ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக வச்சிடணும். வால் வந்து சிறுசாக இருக்கும், ஒல்லியா. நான் வரேன். திங்ஸ்லாம் வைக்கணும்.
என்னது புரியா? சூப்பர், நைஸ். ஏன் உனக்கு என்ன பிடிக்கும்? என்னது வேர்டு செஞ்சேன், அதோட சேர்ந்து பேப்பரும் கேரட் செய்யி. அங்கே வச்சு நான் உட்கார வரேன். தேர்ட் பாக்ஸ் தெரியல ஆ சார். இவன் வந்து குருவேஷனா, குருவிக்கு மூளை சுண்ணாம்புல அடிச்சிருக்கு. குருவி ஆனா குருவிக்கு கொண்டு இதாண்டா குருவி அவ்வளோ அழகா செய்கிறாங்க. தம்பி நான் வந்து சிஎஸ் தலைனா ரவுண்டாக போட்டுக்கணும். ரவுண்டாக போட்டுக்கணும். ரவுண்டாக பண்ணணும். எப்படி இருக்கும்? இது உடம்பு. சார் அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தேன் சார். வால். ஆ அப்புறம் ரெக்க. வந்துருச்சா குருவி? நீ அந்த பக்கம் நீ ஏன் பண்ணிடுறீங்க? ஆ இதே மாதிரி அந்த பக்கம் நீ பண்ணி இல்லை பண்ணு. என்னது தலை இது வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு. ஆ அடியில் கால் வரைஞ்சிடுவேன். ஆ கடைசியாக லாஸ்ட்டாக பண்ணணும். ஆனால் இப்போ பண்ணால் உடஞ்சிருங்களா கால்? வரல சார். வரலையா? சிவன் மணி வந்துருச்சு. நீ பண்ணு. நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தல இப்போ. சரி பண்ணு, வரேன். நீ பண்ணு, வரேன். வரண்டா. இங்கே பாரு பண்ணும்போது. இல்லை பண்ணும்போது பாரு, அப்போ தானே நீ பண்ணுவ.
நான் லைட்டாக நீ அந்த சைடு ஒர்க் பண்ணு. ஆ இதே மாதிரி அங்கிட்டு பண்ணிடு. பண்ணு பண்ணு. என்னது தலை? நீ பண்ணு, நான் வரேன். உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு. பண்ணு, வரும் 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 பண்ணு. என்ன பண்ணணும்? தலையை உருட்டி இப்படி மெர்ஜ் பண்ணணும். அப்போதான் நிற்கும். சும்மா வச்சோம்னா நிற்காது. ஆ அண்ணா மிரட்டிடுங்க. வரணும் காணோம். இந்த வெளியே அந்த மாதிரி புரிய நிற்க வச்சிருக்கேன் வண்டி. யார் பண்ண? சரி இப்படி இது பண்ணணும். ஆ அதுக்கப்புறம் தான் மூக்கு வைக்கணும். நான் வரேன் இரு. கிளே வேணுமா? கிளே வேணுமா? இங்கே பாரு, சரிதா? அதுக்கப்புறம் நீ கண்ணு எல்லாம் நீ வைக்கணும். ஆ எனக்கு புரியுதா? பண்ணு பண்ண வரேன். நீங்க என்ன பண்றீங்க? ஸ்னோமேனா நீ? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ண. ஆ புரியுதா? சூப்பரா இருக்கு. வந்து சூப்பரா பண்ணிருக்க. அந்த அப்போ இது யார்? நீங்களே பண்ணதா? நல்லா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்படி மெர்ஜ் பண்ணி விடணும். அப்போ தான் தலை நிற்கும், இல்லாட்டி உளுந்துரும், தனியாக வந்துடும். இப்படி பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நிற்கும். நான் வரேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இப்படி பண்ணணும். நான் வரேன். ஃபர்ஸ்ட் செய்யறாங்க பாருங்க, ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்றாங்க.
எப்போ வைக்கும் போதும் இப்படி வச்சு ஒன்று ஒரு இதோட ஒரு இது மெர்ஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து நிற்கும். சார் வர மாட்டேங்குது. நீ பண்ணவே மாட்ற. சும்மா பண்ணு, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு. இங்க பாரு, தனியா. இங்க பாரு, வரும் சார். அந்த சைடு வந்து நீ ட்ரை பண்ணணும்னா நீ பண்ணு, வரும். உன் பேர் என்ன? வரும் நீ பண்ணு. இதே மாதிரி நம்பர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சேன்னா வந்துருச்சா? அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சேன்னா வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். இங்கே பாரு, நீ பண்ணு. நீ மற்றெல்லாம் நீ தான் பண்ணணும். அதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் கேட்டாங்க கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கிளே வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் கேட்குறவங்க கொடுத்துருங்க. வரேன். கால் வச்சிருக்கியா? இதே எப்படி எடுத்துரு. இங்க பாரு, ரெக்க. இதே மாதிரி அங்கிட்ட நீ வச்சிரு. இப்படி எப்போ வைக்கும்போது இப்படி சேர்த்து விட்றணும். அப்போ தான் நிற்கும். இல்லாட்டி தனித்தனியாக இருக்கும், கீழே விழுந்துடும். கிளே இருக்கா? கிளே இருக்கா? இல்லை, இருக்கிறத வச்சு பண்ணு, சின்னதாக பண்ணு. அந்தாவா. இது சேர்த்து
கிளே இருக்கா? இரு பார்ப்போம். இப்படி வச்சுட்டு அப்போதான் தனியாக இருக்கும். கிளே எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்னென்ன செஞ்சீங்களோ முழுமையாக செஞ்சுருங்க. கேம்பஸில் அங்கங்கே வெளியில் போட்டு போகக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா கம்ப்ளீட்டாக எங்கேயும் போட்டுறாமல் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இதையும் என்னது வரமாட்டதா? நான் பண்ணுறத பார்த்தியா இல்லையா? குருவிக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு தலை வச்சிடணும். அப்புறமா சூப்பராக பண்ணியிருக்க. அப்போதான் உடையாமல் இருக்கும். குருவி வேறு என்னலாம் இருக்கும்? ரெக்க இருக்குமா? நான் இங்கிட்ட வைப்பேன், நீ அங்கிட்ட வைக்கணும். அந்த சைடு ஒர்க் பண்ணணும். பார்த்துக்க. சூப்பர். இதே மாதிரி நீங்கள் வச்சிடுறேங்க. நீ எதுவும் பண்ணலையா? குருவிக்கு தலை வைப்போமா?
இங்கே பாரு. ஆ இப்படி. இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். போய் பண்ணுறியா? நான் ஈகிள் மட்டும் எப்படி நான் இதில் பண்ணுறது? சிறுசாக வை, பெருசாக வைக்கக்கூடாது. ஆ இப்படி மெர்ஜ் பண்ணணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். சரி, நீ பண்ணு, வரேன். உடம்போட தலை சிறுசாக இருக்கும்ல, அப்போ வந்து தலையை சிறுசாக வைக்கணும், பெருசாக வைக்கக்கூடாது. இந்தா வரேன். அதுக்கப்புறம் தான் ரிங்ஸ்லாம் வைக்கணும். அவர் எல்லோ டிஷர்ட்டை செக் பண்ணிருங்க. அவர் ரொம்ப நேரமா உங்களுக்கு பண்ணி திரும்பி அப்படியா? பார்த்துட்டு எந்திரிக்கிற முடியும் அந்த பையன் அண்ணா வருவாங்க. ஓ, செஞ்சு முடிச்சதெல்லாம் அப்படியே வச்சிரு, பேப்பரில் அப்படியே வச்சிருங்க. கீழே மேட்டில் படாமல் அப்படியே பேப்பரில் வச்சிருக்கணும். நீ உட்காரு, நான் வரேன். அப்புறம் முடிஞ்சோன்னா பத்திரமா எடுத்துகிட்டு போய் வேற செஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா வீட்டில் போய். இரு, வரேன் வரேன் வரேன். இடஸ்டியா பண்ணும்போது என்ன பண்ணா, இப்படி பண்ணணும். வந்துருச்சா? வச்சா இப்படி மெர்ஜ் பண்ணி விடணும், இல்லாட்டி கீழே வந்துடும். என்னது? சார் இந்த ஷேப் மட்டும் வரவே மாட்டேங்குது.
அப்படியே உட்காருங்க. பொம்மைலாம் செஞ்சிட்டீங்களா? அழகா இருக்கா நீங்கள் செஞ்ச பொம்மை? ரைட், சூப்பராக இருக்குல்ல? அவன் எப்படி போயிருக்கான்? செய் செய். செய். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தலைமையேற்று தொடங்கி கொடுத்த துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் கலகல வகுப்பறை சிவா சார், சரவணன் சார், அன்று நிகழ்வில் எங்கள் அழைப்பை ஏற்று இந்நிகழ்வுக்கு வரை புரிந்த தாளமுத்து ஓவியர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.